Hello children, algebra exercise 3.9 third sum. Will the line passes through 2, 2 if it intersect the axis at 2, 0 and 0, 2. The questions: will the line passes through the 2, 2? 2, 2 வழியா ஒரு லைன் வந்து passes through போகுது. It intersect the axis 2, 0, 0 to 1 questions. This is the questions. அதாவது ஒரு லைன் வந்து passes through the 2, 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டில் இது மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு கிராஃப் ஷீட் வரைய தெரியும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். ஸோ பாயிண்ட் பாருங்கள், நான் கரெக்டாக பிளாட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு கேப்புக்கு நடுவில் இருக்குது 1, 2, 3 போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். இந்த கிராஃப் ஷீட் இந்த லைன் கரெக்டாக உங்களுக்கு போட தெரியணும். இதில் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு 2, 2. 2, 2னா என்ன? இது ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் வந்து இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸ் வந்து 2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைன் ஸ்கேல் வச்சுருங்க. 2 மேலே வச்சுட்டேன்னா ஒய் பாருங்கள், இதுதான் 2. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் 2, 2 கரெக்டாக பிளாட் பண்ணணும். இது 2, ஒய்யும் 2. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து உங்களுக்கு 2, 2. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த லைன் இது வழியாக ஒரு லைன் பாசஸ் ஆகுது. இட் இன்டர்செக்ட்னா என்ன அர்த்தம்? அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் கட் பண்ணுதா, இந்த பாயிண்டில் கட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ நான் இப்போ லைன் ட்ரா பண்ணுறேன். பாருங்க, கவனிங்க எப்படி லைன் ட்ரா பண்ணுறேன்னு. ஸோ இப்படி லைன் ட்ரா பண்ணுறேன் நான். இந்த பாயிண்ட் வழியாக தானே இப்போ லைன் பாசஸ் ஆகுது. ஸோ நாங்கள் லைன் வந்து இப்படி வரைகிறேன். ஸோ பாருங்கள், எந்த பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுது? 4 வழியாக தான் பாசஸ் ஆகுது. எக்ஸ்லேயும் 4ல் தான் பாசஸ் ஆகுது. ஒயில் பார்த்தாலும் பாசஸ் த்ரூ த 4 தான். இங்கே நாட் 2 வந்து இங்கே இருக்குது. பட் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணால் அதே பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகாது, ஆக்சிஸில் பாஸ் ஆகாது. ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிஸ் 0வாக இருந்தால் தான் அந்த பாயிண்ட் வந்து அந்த இது வழியாக பாசஸ் ஆகும். 0, இப்போ பாருங்களேன், 0, 2ன்னா தான் அந்த லைன் வந்து இது வழியாக பாசஸ் ஆகும். பட் இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 2, 2 டெஃபினட்டாக அந்த அதே பாயிண்டில் பாசஸ் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எதில், இந்த லைன் வந்து எதில் பாசஸ் ஆகுதுன்னா, இந்த லைன் நோன்னு போட்டுருங்க. வில் லைன்னா நோ. அப்போ எது வழியாக தான் பாசஸ் ஆகுது? த லைன் பாசஸ் த்ரூ என்ன பாயிண்ட் இது? ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் என்னவாக இருக்கும் உங்களுக்கு? 0. அப்போ 4, 0. இது ஆன் தி ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் வந்து 0 ஆகும். 0, 4. அப்போது இந்த லைன் வந்து 0, 2 வழியாக பாசஸ் ஆகலை, இந்த பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக எதில் பாசஸ் ஆகுது? 4, 0, 0, 4. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். லைன் ட்ரா பண்ணிட்டு எந்த ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வழியாக அந்த லைன் எங்கே பாசஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பிளாட் பண்ணால் போதும், எழுதினா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போலாமா? A line passes through 4, -2 and intersect the y-axis at 0, 2. Find the point on in the second quadrant. The line passes through 4, -2. ஒரு பாயிண்ட் வந்து 4, -2ல பாஸ் ஆகுது. அண்ட் intersect the y-axis. அப்படி லைன் போஸ் மையத்தில் intersect at y-axis 0, 2. Find the point on the second quadrant. உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த மாதிரி லைன் போட்டாச்சு. அப்போ இது என்ன குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். திஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ இந்த அந்த லைன் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் போச்சுன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணி லைன் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ த லைன் பாசஸ் த்ரூ 4, -2. ஸோ 4, -2னா இது எக்ஸு, இது ஒய். கரெக்டாக? அப்போ எக்ஸ் வந்து 4 எங்கே இருக்கும்? +4 இது. அப்போ இந்த சைடில் இருக்குமா, இந்த சைடில் இருக்குமா? இது -4, இந்த பக்கம் வராது, +4. ஸோ ஸ்கேலை கரெக்டாக வைங்க 4ல். அதுக்கப்புறம் -2.
ஒய் வந்து -2 மேலே இருக்குமா கீழே இருக்குமா? எஸ் கீழே இருக்கும். 4, 2 இந்த இடத்துல கரெக்ட் பாருங்கள். 4 -1 -2 அதுக்கு நேராக பாருங்கள் இந்த பாயிண்ட்டு பிளாட் 4, -2. அடுத்தது the point intersect the line intersect the y-axis at 0, 2. அப்போ 0 இது இருக்குது. எல்லாம் பாருங்கள் 0 இங்கே 2 இது எக்ஸு இது ஒய் இது +2 அப்போ எங்கே பார்க்கணும்? இல்லை அப். ஸோ அப்போ 0, 2 அந்த ஆக்சிஸ் மேலேயே பிளாட் பண்ணணும். நீங்கள் வேறு எங்கேயும் பிளாட் பண்ணக்கூடாது. தள்ளிகிலாம் இங்கெல்லாம் பிளாட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக அந்த ஆக்சிஸ் மேலேயே பிளாட் பண்ணணும். 0, 2. ஓகே பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் லைனை ட்ரா பண்ணணும். ஓகே இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரையுங்க. நல்லா கரெக்டாக வைக்கணும். ஸ்கேலை கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒன்று வரைஞ்சாச்சு. லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது சரி ஓகே ஓகே இப்போ வந்து எங்கே பிளாட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நீங்கள் ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் இது -1 இருக்குதா? -1 அந்த பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த இடத்துல ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே ஒரு பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் நிறைய பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு நிறைய பாயிண்ட் வரும். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு எங்கே இருக்குது பாருங்கள்? -1 இதுக்கு நேராக 3 வேணுன்னா நீங்கள் லைன் கூட போட்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு லைன் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது பாருங்கள். செகண்ட் குவாட்ரண்ட் வழியாக என்னென்ன பாயிண்ட் வழியாக போகுது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -1, 3 -1, 3 அடுத்த பாயிண்ட் நீங்களே சொல்லலாம்ல. ஸோ ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள். இந்த 2க்கு நேராக அங்கே பாருங்கள். 2, 4 -2க்கு என்ன வருது? 4 -2, 4 அடுத்த பாயிண்ட்டு 3. ஸோ லைனில் ட்ரா பண்ணுங்கள். அதே போய் அங்கே இன்டர்செக்ட் ஆகும் இந்த பாயிண்ட் 5 -3, 5. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்கும். நம்ம சும்மா ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். எப்போது இது எல்லாமே எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. நீங்கள் அது எந்த குவாட்ரண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த லைன் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ நீங்கள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இங்கே கூட நிறைய பாயிண்ட் இருக்குது. இது பாருங்கள் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் கூட நிறைய பாயிண்ட் இருக்குது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதணும். இப்போ ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 எழுதுனா போதும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக பாயிண்ட் அடிக்க பிளாட் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் எந்த பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ நீங்கள் இந்த வீடியோ நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் தனியாக ஒரு லைனு இதை வீடியோவை அப்படியே ஓட விட்டுட்டு ட்ரா பண்ணாதீங்க. ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் போட முடியும். ஸோ இந்த ஆக்சிஸ் போட சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த கேப்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த 1 சென்டிமீட்டர்னால் இந்த 1 சென்டிமீட்டரில் யூனிட் கரெக்டாக எழுதணும். இதில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கொஞ்சம் தள்ளி கிள்ளி போடக்கூடாது. ஒரு பாக்ஸ் விடக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அழகாக வரும். நீங்கள் ஏதாவது இங்கே பாக்ஸை வந்து இந்த ஒரு பாக்ஸை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்டே வராது. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.